மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகம் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற விஜய் சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு ரசிகர்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற விஜய் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு ரசிகர்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வசந்தன். முழு விவரங்கள் என்ன? சென்னை விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்துள்ளார். அதாவது அவருடைய இறுதிப்படம் என கூறப்பட்டுள்ள இந்த படத்தின் ஆடியோ வெளியீடானது மலேசியாவில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட விஜய் தற்பொழுது தனி விமானத்தில் மலேசியாவின் சோலாலம்பூர் பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். சற்று முன் வந்து இறங்கிய விமானத்தில் இருந்து நடைபாதை வழியாக வெளியே வந்த விஜயை வரவேற்பதற்காக இந்த திரளான ரசிகர்கள் குறைந்திருந்தனர். இதன் காரணமாக தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு விஜய் சீக்காகி மெதுவாக கீழே விழுந்தவுடன் அவரை அருகில் இருந்த பாதுகாவலர்கள் உடனடியாக மீட்டு அவருடைய காரில் ஏற்றி இங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். சற்று மேலும் சென்னை விமான நிலையம் முழுவதும் இந்த ஆறாம் எனப்படும் இந்த பன்னாட்டு நிலையத்தில் இருந்து வெளியே வரும் பகுதி முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் விமான நிலைய காவலர்கள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஏராளமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்படுவதால் இந்த பகுதி பதட்டமாகவும் பரபரப்பாகவும் காணப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.